ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தங்கம் தங்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாருக்குமே அதில் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அது இன்னைக்கு நேத்து இல்லைங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தங்கம் வந்து மனிதர்கள் குலத்தோட ஒரு முக்கியமான பொருளா இருந்திருக்கு. நம்ம வந்து அந்த கோல்டு கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம், சாப்பாடு வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மாறி இருக்கு தங்கம். ஈவன் எகிப்தியர் காலத்துல இருந்து சொல்லலாம், நம்மளோட தமிழர்கள் காலத்துல இருந்தும் சொல்லலாம், தங்கம் அந்த அளவுக்கான ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. 1900 அப்படின்ற இந்த வருஷத்துல இருந்து கால்குலேட் பண்ணும்போது 1900ல இருந்து கிட்டத்தட்ட 1970 வரைக்குமே பாத்தீங்கன்னா 70 ரூபீஸ் தான். 18 ரூபீஸ்ல இருந்து 70 ரூபீஸ் தான் இருந்திருக்கு. கோல்ட் ரேட் பெருசா ஏறல. 1970க்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா 500 டச் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் டைம். 80க்கு அப்புறம் 1000 தாண்டி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் 1985ல 2000 டச் பண்ணிருக்கு. 1990ல என்னோட பர்த் டைம்ல பாத்தீங்கன்னா 3000 டச் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் டைம். 1995ல 4600 டச் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் டைம். 2000 வரைக்கும் பாத்தீங்கன்னா 4410 கிராம்ஸ். 2010ல பாத்தீங்கன்னா 10 கிராம் 18,500 ரூபா. 2010ல 2015ல 26,000 1.25 பவுன். சரிங்களா? 2020ல 48,000. 2023ல அது அப்படியே டபுள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2020ல இருந்து 2023ல 65,000. 2024ல 74,000. 2025 ஆகஸ்ட்ல 98,000. இன்னைக்கு பர் கிராம் 24 கேரட் 10,000 தாண்டி இருக்கு. ஆல்மோஸ்ட் 1 லேக் தாண்டிடுச்சு. தங்கம் எப்படி வாங்கணும் அப்படின்னா, தங்கம் வாங்குறதுக்கு உண்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, டிஜிகோல்டு கிடையாது. பியூர் கோல்டு வாங்க ட்ரை பண்ணுங்க. அது 1 கிராமா இருக்கலாம், 1/2 கிராமா இருக்கலாம், 1/4 கிராமா இருக்கலாம். ஆனால் தங்கம் வாங்க ஆரம்பிங்க. இட் இஸ் ஆல் டைம் ஹைல இருந்து இன்னும் ரொம்ப பெரிய ரேஞ்சுக்கு போகுது தங்கம். கண்டிப்பாக இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி ஷார்ட்ஸ்.